ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டயர் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா, டயர் பஸ்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஸ்டெப்னி போட்டு ஓட்டுவோம். அப்படி போட்டு ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஓட்டுற மாதிரியே வந்து காரை ட்ரைவ் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக ஸ்டெப்னி வீல் வச்சு ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து சொல்கிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் நிறைய பேர் தப்பு தான் பண்ணுறாங்க. என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜென்ரலாக எப்படி ஓட்டுறோமோ அதே மாதிரி ஸ்டெப்னி வீல் வச்சு ஓட்டுறோம். ஆக்சுவலாக வந்து அப்படி ஓட்டக்கூடாது. ஏன்னா இப்போ வர காஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி வீல் வந்து 1 இன்ச்சு கம்மியாக தான் தராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயர் சைஸும் சின்னதாக, அதால் பார்த்தீங்கன்னா ரோட் கிரிப் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் இப்போ வந்து டயர் பஸ்ட் ஆகிடுச்சு, அதனால் ஸ்டெப்னி வீல் போட்டிருக்கோம். நம்மளோட டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா R16, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 16 இன்ச் வீல். ஆனால் இப்போ போட்டிருக்க ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா R15. அது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு லெஃப்ட் வீல் போட்டிருக்கோம் பேக்கில். ஸோ இப்போ வண்டி போகிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 டயர் வந்து ஈவனாக இருக்கும், 1 வந்து அன்ஈவனாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் லாஸ்ட் சைடு மட்டும் இப்படி சாஞ்சிட்டு வரும். இந்த மாதிரி சாஞ்சிட்டு வரும்போது ஓட்டும் போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக அலைன்மெண்ட் இஷ்யூ வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுற ஸ்பீடும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இவ்வளோ நாள் வந்து 100, 110 ஓட்டுவோம். பட் ஆனால் ஸ்டெப்னி வீல் இருக்கும்போது வந்து ஸ்பீடு ஓட்டக்கூடாது. அதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த டயர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடை வந்து தாங்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி வீல் வந்து ஸ்பீடும் ஓட்டக்கூடாது, அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸும் ஓட்டக்கூடாது. அப்போ எவ்வளோ ஸ்பீடு ஓட்டலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓட்டலாம் அப்படின்றது இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டயர் சைஸ் சின்னது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலைன்மெண்ட் இஷ்யூ வரும். எந்த அளவுக்கு நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் அலைன்மெண்ட் மாறும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி டயர் வந்து ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அது வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு எதுவுமே டயரை வந்து பஞ்சர் ஓட்டிட்டு திருப்பி மாட்டிக்கோங்க. சப்போஸ் பஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த டயரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டெப்னி வந்து வழக்கம் போல் பின்னாடி மாட்டிடுங்க. நம்ம வந்து அப்படியே ஸ்டெப்னியே வச்சு ஓட்டலாம் நினைக்கிறதுலாம் வந்து அந்த காலம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே காஸ்ட் கட்டிங்னால வந்து சைஸ் மாறிடுச்சு. சப்போஸ் உங்கள் காரில் ஸ்டெப்னி வீலும் வண்டியில் இருக்க சைஸும் ஒரே சைஸாக இருந்தால் நீங்கள் தைரியமாக ஓட்டலாம். பட் ஆனால் சைஸ் சின்னதாக இருந்தால் ஓட்டக்கூடாது, ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் ஓட்டுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, ஒரு 50 கிலோமீட்டர்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் 100 கிலோமீட்டர் ஓட்டுறதுன்றது லாங் டிஸ்டன்ஸு. ஸோ இந்த மாதிரி 100 கிலோமீட்டர் ஓட்டும் போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக வந்து 3 வீலில் இருக்க அலைன்மெண்ட்டுக்கும் பின்னாடி இருக்க அலைன்மெண்ட்டும் கண்டிப்பாக டிஃபர் ஆகும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் வண்டி அலைன்மெண்ட் செக் பண்ணுற மாதிரி ஆகிடும். செகண்ட் விஷயம், ஸ்பீடு. ஓவர் ஸ்பீடு வந்து ஓட்டக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்க டயரோட டிசைன் பண்ணதுக்கு தான் வந்து வண்டி ஸ்பீடு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் R16 பார்த்தீங்கன்னா நீங்கள் 100, 110 ஓட்டினீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. பட் ஆனால் R15 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு ஓட்டக்கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டயர்லேயே ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, மேக்ஸிமம் 120 km/h. சப்போஸ் அதை மீறி ஓட்டினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அலைன்மெண்ட்டில் கொஞ்சம் சாஞ்சி போகுது, அது இல்லாமல் டயர் வேறு சின்னது. ஸோ அந்த டயருக்கான ஸ்பீடு வந்து நம்ம போகல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயரும் பஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க. அதே மாதிரி இந்த ஸ்டெப்னி டயர் மாட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் நல்ல ரோடாக பார்த்து போங்க. ரோட்டில் பேட்ச் கீட்ஸ் இருந்தால் பொறுமையாக விடுங்க. இவ்வளோ நாள் நம்ம பேட்ச்சில் வந்து அப்படியே விட்டுட்டு போவோம். பட் ஆனால் ஸ்டெப்னி வீல் இருக்கும்போது பார்த்து தான் விடணும். ஏன்னா வண்டியோட டயர் சைஸ் சின்னது, அதனால் வந்து அது பஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.